जी भाई। गाड़ी रोक दे मादर। துரந்தர் ட்ரெய்லர் ட்ராக்ஸ்னு ரிலீஸ் பண்ணுறப்பலாம் நிறைய பேர் ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தான் அப்படி இல்லை. ஏன்னா முன்னாடி ஒய்ஆர்எஃப் யூனிவர்ஸில் இருந்து மாஸ்டர் பீசஸாக இறக்கிட்டு இருந்தாங்க. லைக் இப்போ தான் டைகர் வார்னு அந்த படம்லாம் ஸ்பை ஜான்டரை நல்லா டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு. சில படங்கள் லைக் விஸ்வரூபம் கூட சரி சர்தாலாம் அந்த ஸ்பை ஜான்டரை மதிச்சு நல்லா எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் துரந்தர் ஜஸ்ட் பிளாக் பஸ்டர் மட்டும் இல்லை, லிட்ரலி ஒய்ஆர்எஃப் ஸ்பை யூனிவர்ஸ்க்கு மிடில் ஃபிங்கர் காமிக்கிற மாதிரி இருந்தது அந்த படம். டோட்டல் இன்டர்நெட்டே டேக் ஓவர் பண்ணிருச்சு. அந்த ஓடிடியில் படம் வந்ததுக்கப்புறம் கூட பிஎம்எஸ் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருந்தது. பட் ஒய் எதுக்கு இந்த படம் மட்டும் மெஜாரிட்டி ஆடியன்ஸ் மத்தியில் ஒர்க் ஆச்சு? ஈவன் தான் படம் 3.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடினாலும் யாரும் போர்னு பெருசாக கம்ப்ளைண்ட் கூட பண்ணலை. ரீசன் ஒன்று சொல்கிறேன் அண்டு ஒரு ஷோவும் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த படம் முடிச்சு அந்த ஷோவும் பிடிக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அக்லி பியூட்டி. படம் ஃபுல்லாகவே டீசேச்சுரேட்டட் கிரிட்டி டோன்லேயே மூவியோட லுக் இருக்கும். பட் அது டெலிபரேட் சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஃபிலிம்ஸ் இப்போ வர மூவிஸ்லாம் ஹை கான்ட்ராஸ்ட் இல்லைனா ஹைப்பர் சேச்சுரேட்டட் கலர்ஸ் தான் கோர் அண்ட் எக்ஸ்போஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் துரந்தரில் அந்த வேர்ல்டோட டெக்ஸ்டர்ஸ், டெரெயின், கோர் அண்ட் எக்ஸ்போஷன்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதோட அந்த டென்ஷனை ஒரு ஃபியர் நமக்கு தெரியாமே ட்ரான்சென்ட் ஆகுது ஸ்க்ரீன் மூலியமாக. நான் ஓடிடி வெர்ஷனில் தான் பார்த்தேன். நிறைய பேர் நெட்ஃப்ளிக்ஸ் தான் கலர் டேம்பரிங் பண்ணிடுச்சுன்னு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா அடிச்சுட்டு வர இருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸை போட்டு. பட் எனக்கு இந்த வெர்ஷனில் பெருசாக மிஸ்டேக்காக தெரில. இந்த வெர்ஷன் சூட் ஆச்சு. செகண்ட் பாயிண்ட், எஸ்டாப்ளிஷிங் லேண்ட்ஸ்கேப். ஈவன் த கேரக்டர் ரேட்டிங் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணாலும் பட் துரந்தரோட அன்அஃபிஷியல் கேஸ்ட்டு மூவியில் வர டெரெயின் தான். வித் ஹெல்ப் ஆஃப் டீசேச்சுரேட்டட் டோன் அந்த வேர்ல்டுக்குள்ளே ஈஸியாக இன்வால்வ் ஆக வச்சிருது. லேண்ட்ஸ்கேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் செட் ஒர்க் இருக்கணும். பட் லியாரி டவுன் தாய்லாண்டில் தான் 6 ஏக்கர்ஸ்க்கு செட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது செட்டுன்னே தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஏதோ நம்மளே அந்த டவுனில் இருக்கிற மாதிரி ஃபீல் வந்தது படம் பார்க்குறப்ப. டைரெக்டாக பாகிஸ்தானுக்கு போய் ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போ சிச்சுவேஷன் இல்லை. செட் ஒர்க் ரெஃபரன்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ், ஓல்டு பாகிஸ்தானி ஃபிலிம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செட் ஒர்க் பண்ண ஒரு பேர் ஷைனி எஸ் ஜாகரே. இதுக்கு முன்னாடி அவர் ஃபேமிலி மேன் அண்ட் நைட் மேனேஜருக்கெலாம் செட் ஒர்க் பண்ணியிருக்காரு. தேர்ட் பாயிண்ட், எக்ஸ்ப்ளோரிங் தி அண்டர்வேர்ல்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே லியாரி டவுனே பெரிய கேரக்டராக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஹம்சா கேரக்டர் ரஹ்மானோட கேங்கில் ஜாயின் ஆகுறப்போ இருக்கிற சினாரியோ டிபிக்கலாக இருந்தாலும் பட் இந்த ஃபிலிம் எக்ஸ்ப்ளோர் பண்ண கல்ச்சரல் இமர்ஷன் அண்ட் பாகிஸ்தான்குள்ளே பல பிரச்சனையை சொன்னதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. படம் ஜியோபாலிட்டிக்கல் த்ரில்லர் நினச்சிட்டு இருக்கிறப்போ சப் ஜானராக கிரிட்டி ஸ்ட்ரீட் லெவல் கேரக்டர் ஸ்டடிக்குள்ளே போகிறதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபோர்த் பாயிண்ட், த கேரக்டர்ஸ். படம் வந்த டைமில் நோட்டீஸ் பண்ணது அக்ஷய் கானா ப்ளே பண்ண ரஹ்மான் கேரக்டர் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ட்ராக்கு அந்த கேரக்டர் ஹோல் இந்தியாவுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருச்சு. ஈவந்தோ புரியலைனாலும் நிறைய பேர் வைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வர. அந்த கேரக்டர் ஒன்றும் யூனிக்கான ரைட்டிங்லாம் இல்லை. பட் இவ்வளோ ரீச்சுக்கு ரீசன் அந்த கேரக்டரை ப்ரெசென்ட் பண்ண டெக்னிக் அண்ட் ஆக்டிங்கில் யூனிக் ஷேடு இருந்தது தான். அந்த கேரக்டரை ஆபெக்ஸ் ப்ரெடேட்டராக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் எங்கேயும் பெருசாக லவுடாக பேசி பார்க்கல. என்ன பண்ணாலும் சட்டல்ட்டி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். சஞ்சய் டட் ப்ளே பண்ண எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் கேரக்டர் ஃபைனலாக ஒரு நல்ல ரோல். லியோவில் ஃபுல் பிளேஜ்னு சொல்லி அவர் லோகேஷ் ஒழுங்காக யூட்டிலைஸ் கூட பண்ணலை. ஜவானில் கேமியோன்னு ஒரு காமெடி மாதிரி ட்ரை பண்ணி அது காமெடி மாதிரி கூட இல்லை. ஆனால் இந்த படத்தில் அவர் கிரெடிட்ஸ்லேயே ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தான் மென்ஷனே பண்ணுறாங்க. பட் வர ஒரு சீனும் என்னடா பண்ண போகிறாங்கிறது தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஃபைனலி ரன்வீர் ப்ளே பண்ண ஹம்சா கேரக்டர். ட்ரைலர் டீசன் எதுவும் பார்க்கல பெருசாக. பட் இந்த லுக்கை போஸ்டரில் பார்த்தப்போ ரன்வீர் ஆல்ரெடி ப்ளே பண்ண அலாவுதீன் கில்ஜியை தான் ரிமைண்ட் பண்ணிச்சு. ஐ டோன்ட் நோ, பெருசாக கியூரியாசிட்டி இல்லாமல் இருந்துச்சு. பட் டு பி ஆனஸ்ட், ரன்வீர் கேரக்டர் ஆடியன்ஸ்க்கு ப்ராப்பராக ட்ரான்ஸ்லேட் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த மூவி ஒர்க் ஆகியிருக்காது. ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ் ரன்வீருக்கு நிறைய அப்ரிசியேஷன் போஸ்ட்லாம் பார்த்தேன். அந்த கேரக்டரோட இன்டென்சிட்டி, மேனிப்புலேஷன், கேம் சட்டில்ட்டிலாம் ரன்வீர் ப்ராப்பராக ஆக்டிங்கில் கன்வே பண்ணியிருந்தான். இந்த சீனில் அந்த ஸ்பையோட ஹியூமன் சைடை ப்ராப்பராக கன்வே ஆச்சு. அந்த சைக்காலஜிக்கல் பெயின் என்ன ரியாக்ட் பண்ணாலும் கவர் ப்ளோ ஆகிரும். ரியாக்டும் பண்ணக்கூடாது. பட் அந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு ப்ராப்பராக கன்வே ஆகணும். ஆனால் கன்வே ஆச்சு. அப்படி ஆனதுனால தான் நம்மளுக்கு பாட்டு எவ்வளோ முக்கியம்னு சாலிடாக நம்மளுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆச்சு. ஃபிஃப்த் பாயிண்ட், டியூரேஷன். என்னடா படம் 3.5 மணி நேரம் ஓடுது, இது எப்படிடா ப்ளஸ் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த ஃபிலிமோட ஸ்ட்ரக்சரே பிஞ்ச் வாட்ச் மாடலில் தான். மொத்த இன்ஃபர்மேஷனையும் டம்ப் பண்ணாமல் அந்த வேர்ல்டு செட்டப்புக்கே 30 மினிட்ஸ் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் ப்ரொட்டகனிஸ்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எல்லா சாப்டரோட எண்டும் ஒரு மினி கிளைமேக்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ்க்கு நெக்ஸ்ட் சாப்டரோட ட்ரான்சிஷன் பெர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் அப்பப்டாக கட் பண்ணிவிட்டு டு பி கண்டினியூட்னு போடலை. ப்ராப்பராக ஃபைனல் ஆக்டை என் பண்ணியிருப்பாங்க. தி ஃபைனல் இம்பேக்ட். சில படத்தில் நல்லா ஸ்டார்ட் பண்ணி மிடில் கொஞ்சம் சொதப்பி மோசமாக என் பண்ண படங்கள்லாம் நிறையா இருக்குது. பட் இந்த படம் ஃபைனல் ஆக்டை நல்லா பேங்கோடு என் பண்ணியிருப்பாங்க. ரீசன்சி எஃபெக்டை ப்ராப்பராக பீப்புள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த எஃபெக்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி ஏஎஸ்எம்ஆர் ஸ்டைலில் சீக்கிரம் டீஸ் பண்ணுறதெல்லாம் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆடியன்ஸ்க்கே புரிஞ்சிடும் சீக்வல் நேம் சேக்குக்காக இல்லாமல் சீக்வல் அதிகமாக ஸ்டஃப் இருக்குன்னு ஆடியன்ஸ் மைண்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிரும். எனக்கும் சில விஷயம்
ஒர்க் ஆகலை. லைக் அந்த ரெட் ஸ்க்ரீன் சீக்வன்ஸ் அது ரொம்ப ட்ரிகரிங்காக இருந்தது. ஆக்சுவல் வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் காமிச்சிருக்க நீடே இல்லைன்னு நினைக்கிறேன். மாதவன் கேரக்டர் கூட கரண்ட் கவர்மெண்ட் பிஜேபியை ப்ரைஸ் பண்ணுறதெல்லாம் பிளாட்டுக்கு வெளியே தான் இருந்தது. சில இடத்துலலாம் மியூசிக் கொஞ்சம் ஓவர்லோடாக தான் இருந்தது. இது மாதிரி நிறையா இருக்குது. அதனால தான் தமிழில் நாட்டை மாஸ்டர் பீஸ்ன்னு போட்டிருந்தேன். உங்கள் டேக்கையும் சொல்லுங்கள். என்னோடய வியூவில் எதுவும் ராங்குனா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். டிவி ஷோ ரெக்கமெண்டேஷன். துரந்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்லேண்ட் டிவி ஷோவும் பாருங்கள். இந்த ஷோலையும் எஸ்பினாஜ், இன்டர்னல் பாலிடிக்ஸ், எமோஷனல் ட்ராமான்னு எல்லாம் கலந்து ஒரு பெர்ஃபெக்ட் வாட்சாக இருக்கும். ஸோ இது நான் மஸ்ட் வாட்ச் தான் சொல்வேன். பைலட் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.